இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் புதிய கிருபைகள், புதிய தயவுகள் நம் ஒவ்வொருவர் மேலும் கர்த்தர் வைக்கிறார். அதாவது தயவு அப்படின்னு சொன்னாலே அது உலகத்திலிருந்து பிரிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு காரியம். அன்றைக்கு யோசேப்புக்கு மேல தேவனுடைய தயவு இருந்தபடியினால அங்க இருந்த எல்லாருக்கும் மத்தியிலும் அவன் வித்தியாசமானவனாக காணப்பட்டதை பார்க்கிறோம். எல்லோரும் ஆச்சரியப்படத்தக்க உயர்வை அவன் பெற்றதை பார்க்கிறோம். தானியேலை பார்க்கும் பொழுது அவன் மேல அவருடைய தயவு இருந்தபடியினால அவன் கூட இருந்த எல்லாரும் அவனை பார்த்து பொறாமைப்படும்படியாக தேவன் அவனை உயர்த்தினதையும் பார்க்கிறோம். இன்றைக்கும் உங்க மேல என் மேல அந்த தேவனுடைய தயவு இருக்கிறபடியினாலதான் உலகம் நம்மை பகைக்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் நம்மளை பார்த்து இப்படி நினைக்கிறாங்க, ஏன் இப்படி என்றாங்க, இப்படி எல்லாம் நீங்க நினைத்து கொண்டு இருக்கிறீங்கன்னா ஒண்ணு நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும். உங்கள் மேல் தேவனுடைய தயவு இருக்கிறது. உலகம் உங்களை பகைத்ததானால் ஆச்சரியப்படாதிருங்கள் அப்படின்னு இயேசு சொல்றாரு. நம்ம எதை குறித்தும் ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்மை பகைக்கிறதற்கு முன்பதாகவே உலகம் அவரை பகைத்ததென்று நாம் அறிந்து கொள்ள வேண்டுமாம். இந்த நாளிலும் நம்ம அப்படி ஒருவேளை யார் எழுப்பினாலும் சரி, பேசினாலும் சரி, செய்தாலும் சரி, நம்மை ஒரு நாளும் ஒன்றும் பாதிக்க போவதில்லை. ஏன்னா அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம வேலை அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய உயர்வுக்காக தேவன் வைத்திருக்கிறார். அவர்களை விடுவித்து, நம்முடைய மனதிலிருந்து விடுவித்து அவர்களை ஆசீர்வதிப்பது மாத்திரமே நம்முடைய வேலை. அவங்கெல்லாம் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில இல்லைன்னா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை இந்த இடத்திற்கு வந்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒவ்வொருவருக்காகவும் இந்த காலை வேளையில நம்ம நன்றி சொல்லுவோம். அந்த தயவு நம் ஒவ்வொருவர் மேலும் இருக்கிறதை இந்த காலை வேளையிலே நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் விளங்க பண்ணுகிறார். நீங்க பார்த்தீங்கன்னா எப்படி உங்களை பார்க்கிறவங்க, உங்க கூட இருக்கிறவங்க, எப்படி இவங்களுக்கு மாத்திரம் இப்படி நடக்குது, எப்படி இவங்களுக்கு மாத்திரம் நன்மைக்கு மேல நன்மை, எப்படி இவங்க குடும்பங்கள் மாத்திரம் இவ்வளவு ஆசீர்வாதமா இருக்குது, பாதுகாக்கப்படுறாங்க, இப்படி எல்லாம் உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்கள்கிட்ட வேணா சொல்லாம இருக்கலாம். ஆனா அவர்கள் இருதயத்தின் எண்ணங்கள், பல பேருடைய எண்ணங்கள் அதுவாகத்தான் இருக்கிறது. சிலர் உங்கள்கிட்ட டைரக்டா வந்து சொல்லக்கூட செய்றாங்க. ஆனா அதுக்கு காரணம் உங்க மேல அவருடைய தயவு இருக்கிறது. அந்த தயவு நம்ம மேல இருக்குது அப்படின்னாலே நம்ம எதை குறித்தும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நாளிலும் நம்ம தரிசனத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக கடந்த சில நாட்களா என் இருதயத்துல ஒரு வார்த்தையை தேவன் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அந்த வார்த்தையை தியானித்து விட்டு தரிசனத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 6 முதல் 8ஆம் வசனங்கள். எபேசியர் 6 முதல் 8. எபேசியர் 6 முதல் 8. மனுஷருக்கு பிரியமாய் இருக்கிற விரும்புகிறவளாய், பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். அடிமையானவன் ஆனாலும் சுவாதீனம் உள்ளவன் ஆனாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து, மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல் மனதோடே ஊழியம் செய்யுங்கள். மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல். பவுல் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறாரு. அதாவது இது மனுஷருடைய நய வஞ்சகத்தின்படி உங்களுக்கு போதியாமல். அப்போ மனுஷருக்கு பிரியமா இருக்க ஊழியமும் செய்யலாம், வேலைகளையும் செய்ய முடியும். அதுக்கு முன்னாடிலாம் நீங்க பாத்தீங்கன்னா வேலைக்காரரை குறித்து சொல்லியிருக்கோம்.
பிதாக்கள், பிள்ளைகள் எப்படி இருக்கணுங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கோம். அப்போ இங்க எதை செய்தாலும் ஊழியம் செய்கிறது மாத்திரமல்ல, எதை செய்தாலும், எந்த வேலைய செய்தாலும், மனுஷர பிரியப்படுத்தணுங்கிறது நம்முடைய நோக்கமா இல்லை. பார்வைக்கு ஊழியம் செய்யாமல், உண்மையான இருதயத்தோடு, உண்மையான அன்போடு நம்ம என்ன செய்யணுமா? கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். மனப்பூர்வமாய். என்ன வேலைய செஞ்சாலும் சரி, அது நம்ம சமைக்கிற வேலையா இருந்தாலும் சரி, பெண்களா இருக்கிறதுனால, இல்ல நம்ம என்ன வேலை மற்ற என்ன வேலைகள் நம்ம இல்ல நீங்க சிலர் இதுல டீச்சர்ஸா இருக்கிறீங்க, சிலர் பிசினஸ் பண்ணலாம், சிலர் வேலை செய்யலாம். எதை செய்தாலும் மனுஷருக்கு பிரியமா இருக்க, மனுஷர பிரியப்படுத்தணுங்கிறது நம்முடைய நோக்கமா இல்லாதபடி, இருதயத்திலிருந்து, அன்பிலிருந்து, கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யும்படிக்கு தேவன் நம்மை அழைக்கிறார். இப்படி செய்யும்போது அங்க என்ன நடக்குது? அடிமையானவனானாலும், சுயாதீனம் உள்ளவனானாலும், அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து. இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம நம்ம என்ன நினைக்கிறோம்? இந்த உலகத்துல நம்ம ஏதோ வேலை செய்றோம். உலகத்துல என் குடும்பத்துக்கு நான் இதெல்லாம் செய்றேன். உலகத்துல கவர்ன்மென்ட்க்கு நான் இந்த வேலையெல்லாம் செய்றேன். அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா வசனம் சொல்லுது, அவனவன் செய்கிற நன்மையின்படியே நம்ம என்ன செஞ்சாலும், அதை கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யும் பொழுது, அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான். நம்ம அங்கிருந்து பலனை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் நம்ம எந்த இடத்துல வேலை செய்றோமோ, அங்கிருந்து பலனை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு எங்கிருந்து பலன் கிடைக்குதாம்? கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு பலன் உண்டாகிறதாம். அதனால அடுத்த வசனம் சொல்லுது, மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல், கர்த்தருக்கென்றே நல் மனதோடே ஊழியம் செய்யுங்கள். இத செஞ்சா எனக்கு இத கிடைக்கும். இத செஞ்சா எனக்கு கிடைக்கும். அப்படிங்கிற அந்த எண்ணத்துல நம்ம எதையும் செய்யக்கூடாது. இன்னைக்கும் என்னுடைய லைஃப்ல நான் அத நிச்சயமா நான் சொல்ல முடியும். ஒவ்வொரு நாள் காலையிலயும் இந்த இடத்துல வருகிறதற்கு முன்பதாக, உங்க ஒவ்வொருத்தருக்கு இங்க வர்ற ஒவ்வொருத்தருக்காகவும் நான் ஜெபிக்கிறது உண்டு. ஆண்டவரே இந்த நாள்ல நீங்க உங்க பிள்ளைகள நீங்க கொண்டு வர்றீங்கன்னா, யாரும் வெறுமையாய் திரும்பக்கூடாது. உங்க வார்த்தைய நீங்க உங்க பிள்ளைகளுக்கு கொடுத்து, திருப்தியாய் நீர் அவர்களை அனுப்ப வேண்டும். நான் சுயமாய் எதையும் செய்யக்கூடாது. நான் யாரையும் பிரியப்படுத்தும்படி எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. நீர் உண்மையும் உத்தமமும் உள்ள ஊழியக்காரனே! அப்படின்னு உங்க வாயிலிருந்து அந்த வார்த்தை என்னை குறித்து வந்தா போதும். இதுதான் என் இருதயத்தின் ஜெபமா இருக்கும். அதை என் ஆண்டவர் அறிவார். ஆனா, உண்மையா நம்ம அத செய்யும்போது இன்றைக்கும் நான் பார்க்கிறேன் கர்த்தரிடத்தில் பலன் எனக்கு எப்படி கிடைக்குதுன்னா, அது பல வழிகளில் எனக்கு கிடைக்கிறத நான் பார்க்கிறேன். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அத பிளெஸ்ஸிங்கா பார்க்கிறேன். அவங்க வாழ்க்கையில அவங்க ஞானத்த பார்க்கிறேன். எல்லாமே நம்ம மனுஷருக்கு இத ஏதோ பெருமைக்காக சொல்லல. இது நம் எல்லோருக்கும் தேவன் இன்றைக்கு நமக்கு பேசுகிற காரியம். மனுஷருக்குன்னு எதையுமே நம்ம செய்ய வேண்டாம். உண்மையான அன்போடு, தேவ அன்புல நிறைஞ்சு, நம்ம எதை செய்தாலும் அதற்கு கர்த்தரிடத்தில் நமக்கு நிச்சயமான பலன்கள் உண்டு. அப்போ எதையுமே அவங்க பார்க்குறாங்க, இவங்க பார்க்குறாங்க, அதற்காக எதையும் நாம் செய்ய நம்மை தேவன் அழைக்கவில்லை. ஒவ்வொரு காரியத்துக்கும் அவர் பலனை வைத்திருக்கிறார். நீங்க நான் இதெல்லாம் செய்றேன், இந்த மனுஷன் எனக்கு இதெல்லாம் செய்யலையேன்னு, நீங்க எதையுமே எதிர்பார்க்க தேவையில்ல. உங்களுக்கு பலன் கர்த்தரிடத்திலிருந்து உண்டாகிறது. அதனால நம்ம செய்ய வேண்டியது கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்வது மாத்திரம் தான் நம்முடைய வேலை. அதுல சந்தோஷமா செய்யணும். அதுல அன்புல நிறைஞ்சு செய்யணும்.
எதையும் எதிர்பார்த்து செய்யக்கூடாது. இத நான் செய்றதுனால எனக்கு இது கிடைக்கும். இன்னைக்கும் நான் பல பேரு நான் சொல்ற அது காரியம் என்னன்னா, நான் யோபு தன் சிநேகிதர்களுக்காக ஜெபித்தான். அவன் சிறையிருப்பு மாறுச்சு. அதனால நான் எல்லாருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். இந்த ஒரு மென்டாலிட்டியே சுயம் தான் அங்கே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நான் இத செஞ்சேன்னா எனக்கு இது கிடைக்கும். அந்த மென்டாலிட்டியே முதல்ல நமக்கு இருக்கக்கூடாது. எதையும் எதிர்பார்க்காமல் செய்வதுதான் தேவ அன்பு. எதையும் எதிர்பார்க்கவே வேண்டாம். நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். அவர் எனக்கு பலன தரப்போறாரு. நான் எதையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. என் இருதயத்தை அவர் அறிந்திருக்கிறார். யோசேப்பு அங்க சிறைச்சாலைக்குள்ள தான் இருக்கிறான். அந்த பானபாத்திரக்காரனும், சுயம்பாகியும் அவங்க துக்கத்துல இருக்கிறத பார்த்து, "நீங்க ஏன் இன்னைக்கு துக்க முகமா இருக்கிறீங்க?" இவனுடைய நிலைமையே பரிதாபம். ஆனா, அங்க விசாரிக்கிறான். அவன் அவன் நிலைமை அடுத்த நாள் என்ன நடக்குங்கிறது அவனுக்கே தெரியாது. ஆனா, அந்த இடத்திலயும் அவனுக்குள்ள அந்த தேவ அன்பு இருந்தபடியினாலே, அவர்களை விசாரிக்கிறான். எதை எதிர்பார்த்து செய்யல. நான் இவங்கள விசாரிக்கிறதுனால எனக்கு என்ன கிடைக்க போது? எனக்கு இந்த சிறைச்சாலையிலிருந்து விடுதலையா கிடைக்க போது? அப்படியெல்லாம் அவன் நினைக்கல. ஆனா, அந்த அன்புல அவன் செயல்படுகிறான். தேவனுடைய சித்தத்தின்படி அவன் வாழுகிறான். அங்க மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அவன் வாழ்க்கையில் அதனால அவன் பார்க்கிறான். கர்த்தரிடத்தில் அவன் பலனை பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். எதைச் செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். எதைச் செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். மனப்பூர்வமாய். இன்னைக்கு நம்ம என்ன செய்றோம்? எத செஞ்சாலும், அது நிச்சயமாய் நான் இன்னைக்கு நிச்சயமா சொல்ல முடியும். என்றைக்கு நான் சத்தியத்த அறிந்து கொண்டேனோ, அந்த நாள்ல இருந்து ஆண்டவர் என் இருதயத்துல வைத்திருக்கிற ஒரு ஒரு காரியம் என்னன்னா, இத எப்படியாவது பல பேருக்கு கொண்டு போகணும். இத எப்படியாவது சொல்லிக் கொடுக்கணும். என்னால முடிஞ்சத நான் செய்ய வேண்டும். இது மனப்பூர்வமாய் செய்யும் பொழுது, உண்மையா அதற்குரிய பலனை நான் கர்த்தரிடத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுகிறதை நான் பார்க்கிறேன். எதைச் செய்தாலும் மனுஷர்களுக்கென்று செய்யாமல், மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக, அவங்கள பிரியப்படுத்துறதுனால அவங்கள பிரியப்படுத்தணும். அதனால அவங்க நமக்கு ஏதாவது அவங்கள்ட்ட இருந்து நமக்கு நன்மை கிடைக்கும். இல்ல, அப்படி இல்ல. இத தெரியும் பொழுது மக்கள் விடுதலை ஆவாங்களே, வெளிச்சத்துக்குள்ள வருவாங்களே, அவங்க வாழ்க்கையில நன்மை நடக்குமே, அப்படின்னு சொல்லி இருதயத்தில் இருந்து அந்த தேவ அன்பிலிருந்து நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியமும் அதற்கு உண்டான பிரதிபலன் தேவனிடத்துல இருந்து ஒரு மனுஷர்ட்ட இருந்து உங்களுக்கு நமக்கு வந்ததுன்னா அது ரொம்ப குறுகின ஆசீர்வாதங்களா தான் இருக்கும். ஆனால் தேவனிடத்திலிருந்து வருகிற அந்த பலன் உங்களை எல்லோரும் ஆச்சரியப்படத்தக்க விதமாய் அது தேவனிடத்திலிருந்து அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கிறதா இருக்கும். அதனால எதையோ செஞ்சா எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் நாம் எதையும் செய்யக்கூடாது. இன்னும் ஒரு வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 41, 42. மத்தேயு 10. தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசிக்கேற்ற பலனை அடைவான். நீதிமான் என்னும் நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்கிறவன் நீதிமானுக்கேற்ற பலனை அடைவான். சீசன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இது இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான். அந்த தீர்க்கதரிசிக்கு என்ன பலனோ அந்த பலனை அவன் அடைகிறானாம்.
அவனுக்கு ஒரு பலன் வச்சிருக்கிறாரு. தீர்க்கதரிசிக்கு ஒரு பலனை தேவன் வைத்திருக்கிறார். அந்த பலனை அவன் அடைகிறானாம். நீதிமான் என்னும் நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்ளுகிறவன் நீதிமானுக்கு ஏற்ற பலனை அடைவான். அவனை ஏற்றுக்கொண்டுட்டா போதும். தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொண்டுட்டா போதும். அதுக்குண்டான பலன் அவனுக்கு உண்டாகிறதாம். அது தேவனிடத்திலிருந்து வருகிறது. அடுத்தது பார்க்கிறோம். சீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமல் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவனுடைய சீஷர்களாய் இருக்கிறவர்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தா கூட அதுக்கு உண்டான பலன் மிக பெரியதாயிருக்கிறது. அவங்க தன் பலனை அடையாமல் போகவே முடியாது. இட் இஸ் இம்பாசிபிள். ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தா கூட அதற்கு பலன் உண்டு. And if anyone gives one of these little ones even a cup of cold water to drink in the name of a disciple, truly I say to you, he will by no means lose his reward. அவனுடைய பலன் அவனை வந்து சேரும். அப்போ எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று நாம் மனப்பூர்வமாய் செய்யும் பொழுது அந்த எலிசாவின் நாட்கள்ல அந்த குஷ்டரோகிகள் 4 பேர் அங்க அங்க பெரிய ஒரு பஞ்சம் அந்த தேசம் முழுவதும் தலை விரித்து ஆடிக்கொண்டிருக்கு. மனுஷங்க ஒருத்தர் சாப்பிடுகிற நிலைமைக்கு அங்க பஞ்சம். அப்ப அங்க அந்த யுத்தம் முடிவடைந்து அந்த படைகள் எல்லாம் ஓடுனது, அங்க நெறைய வஸ்துக்கள் எல்லாம் விட்டுட்டு ஓடுனத இந்த குஷ்டரோகிகள் பார்க்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். இந்த நாள்ல நம்ம போய் அவங்கள்ட்ட சொல்லலன்னா, குற்றம் நம்மேல் சுமரும்னு சொல்லி உடனடியாக ஊருக்குள்ள போயி, தாங்கள் அனுபவித்த அந்த விடுதலையை மக்களும் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி, அங்க போய் சொல்றாங்க. ராஜா கிட்ட போய் அத அறிவிக்கும்படியாக அவங்க கடந்து போகிறத பார்க்கிறோம். இன்றைக்கும் இன்னைக்கு நீங்க அனுபவித்த இந்த விடுதலை, சத்தியத்தின் மூலம் நீங்க பெற்றுக்கொண்ட விடுதலை, இதை எத்தனை பேருக்கு நம்ம கொண்டு செல்லுகிறோம்? இது இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். எத்தனை பேர் இந்த சத்தியத்தை கேட்டு நீங்க சுகம் அடைஞ்சிருக்கிறீங்க, விடுதலை அடைந்திருக்கிறீங்க, மனதளவுல நீங்க விடுதலையை பெற்றிருக்கிறீங்க, ஆறுதல் அடைந்திருக்கிறீங்க. எத்தனை பேருக்கு நம்ம இந்த சத்தியத்தை கொண்டு சென்றிருக்கிறோம்? நம்ம மாத்திரம் இந்த சத்தியத்தை அனுபவிக்கும்படி தேவன் இந்த வார்த்தையை நமக்கு அருளவில்லை. நம் மூலமாய் பலர் விடுவிக்கும்படியாக, பலர் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படியாக தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அதனால இன்றைக்கும் அதற்கு உண்டான பலன் உங்களுக்கு கர்த்தரிடத்திலிருந்து நிச்சயம் உண்டாகும். ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட அதுக்கு பலன் இருக்குன்னு ஆண்டவர் சொல்றாருன்னா, அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல. நிச்சயமாக அதற்கு உண்டான பலன் உங்களுக்கு உண்டு. இந்த நாளிலும் நம்ம தொடர்ந்து தரிசனத்தை குறித்து பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 29:18. நீதிமொழிகள் 29:18. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். அது ஆங்கிலத்துல எப்படி இருக்குன்னா, where there is no vision the people perish. தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். அப்போ தரிசனம் அப்படின்னா என்ன? தரிசனம் அப்படின்னா அது வெறும் கனவு மாத்திரம் அல்ல. அது ஒரு டிவைன், தேவனிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு டிவைன் ரெவலேஷன், தெய்வீகமான ஒரு வெளிப்பாடு. தேவன் நம்முடைய வாழ்க்கையை எப்படி பார்க்கிறார் என்பதை பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நாம் அறிந்து கொள்வதே தரிசனம்.
தரிசனம் அப்படின்னா, அத நம்முடைய பிசிக்கல் ஐஸ்ல பார்ப்பதற்கு பெயர் தரிசனம் அல்ல. விசுவாசத்தின் கண்கள் மூலம் பார்ப்பதே தரிசனம். அப்போ நம்ம வெளிப்புற கண்களை அல்ல, நம்முடைய உள்ளத்தின் கண்களை தேவன் திறக்கிறார். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? நம்மை குறித்து தேவன் என்ன வைத்திருக்கிறார்? என்ன திட்டங்கள் வைத்திருக்கிறார்? இதையெல்லாம் நம்முடைய உள்ளான மனக்கண்கள் பிரகாசமடையும்படி தேவன் நம்முடைய கண்களை திறக்கிறவராய் இருக்கிறார். இப்போ நம்ம எல்லாருமே பொதுவா இப்போ இருக்கிற சூழ்நிலைகள பார்க்கிறோம். ஆனால் தேவன் நம்முடைய வாழ்க்கையின் முடிவை பார்க்கிறார். இனி நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கப் போகிறது என்பதை அவர் பார்க்கிறார். ஆபிரகாமுக்கு பிள்ளையே இல்ல. ஆனா, ஆண்டவர் அவன அழைக்கிறது அநேகம் ஜாதிகளுக்கு தகப்பன் என்று அவனை அழைக்கிறார். அநேகம் ஜாதிகளுக்கு தகப்பன். அப்போ அவர் பார்க்கிற விதமே வேற. இன்னைக்கு நீங்க உங்கள பார்த்து கொண்டிருக்கிற விதம் வேறு. அவர் உங்களை பார்க்கிற விதம் வேறு. அப்போ அது அப்போ ஆபிரகாமுக்கு அது உண்மையா தெரியல. ஆனால் தேவன் பார்த்த உண்மையை ஆபிரகாமும் பார்க்க கற்றுக்கொண்டார். தரிசனம் அப்படின்னா தேவன் பார்ப்பதை நாமும் பார்க்கத் தொடங்குவதுதான் தரிசனம். இத சொல்லும்போதே என்னுடைய வாழ்க்கையில தேவன் தந்த தரிசனங்கள் எல்லாம் இன்னைக்கு இந்த மெசேஜ் எடுக்கும்போது நான் யோசித்து பார்த்தேன். எத்தன தரிசனங்கள், எத்தன எத்தன தேவ மனிதர்கள் மூலமாய் எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகள். இதெல்லாம் ஒரு காலத்துல இது எப்படி நடக்கும்? இது என் வாழ்க்கையில சாத்தியமா? இப்படிதான் என் மனதுல நான் எண்ணினது உண்டு. பல வருஷங்களுக்கு முன்பாக கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷங்கள் இருக்கலாம்னு நெனைக்கிறேன். அப்போ ஒரு ஒரு தீர்க்க தரிசனம் எனக்கு கடந்து வந்தது. "உன்னை ஆறுதலின் தாய்ன்னு சொல்லுவாங்க. நீ அநேகருக்கு ஆறுதலா இருப்ப. உன் வார்த்தைய கேட்கும் பொழுதே ஜனங்கள் ஆறுதல் அடைவார்கள், விடுதலைய பெறுவாங்க. அவங்க இருதயங்கள் தேற்றப்படும். நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைப்பேன்." இதெல்லாம் தேவன் எனக்கு சொன்ன வார்த்தை. என்னால அத அப்ப நம்பவே முடியல. நம்ப முடியாத ஒரு ஒரு சூழ்நிலை. ஏன்னா எனக்கு பேசத் தெரியாது. எனக்கு தைரியம் கிடையாது. அப்படித்தான் என்னுடைய மனநிலையில இது எப்படி நடக்கும்? இதெல்லாம் சாத்தியமா? இது என் வாழ்க்கையில நடப்பதற்கு ஒரு 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 சின்ன ஒரு ஒரு நம்பிக்கை கூட எனக்கு இல்லாமல் இருந்த ஒரு நிலை. அது மாத்திரம் இல்ல, சொல்லுவாங்க, "சபைக்கு உன்ன ஆசீர்வாதமா வைப்பேன். நட்சத்திரங்கள நட்சத்திரத்த போல நீ பிரகாசிப்பாய்." இது எல்லாம் சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள் எல்லாம் நினைக்கும்போது, இன்னும் ஒரு வார்த்தை, "உன் முகத்தை பார்க்கும்படிக்கு ஜனங்கள் உன்ன தேடி வருவாங்க." இதெல்லாம் இந்த நாட்கள்ல சிலர் சொல்லும் பொழுது, நடக்கும் பொழுது, எனக்கு அந்த நாட்கள்ல தேவன் சொன்ன வார்த்தை, அதெல்லாம் இன்றைக்கு நான் நினைத்து பார்க்கிறேன். அவர் சொன்னதை செய்து முடிக்கிறவர். அவர் கொடுத்த தரிசனங்கள் ஒரு காலும் அது மாறாது. எத்தனையோ கனவுகள் மூலமாய் அவர் தன்னுடைய என் வாழ்க்கையில இருக்கும்படியான நோக்கங்களை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனா அந்த நாட்கள்ல அத பார்த்தோம் அப்படின்னா, அத யோசிச்சேன்னா, அது சாத்தியமே இல்லாத ஒரு காரியம். நெறைய நேரங்கள்ல எனக்கு வருகிற ஒரு தரிசனம் என்னன்னா, ஒரு லைட் ஹவுஸ். அந்த லைட் ஹவுஸுக்கு நெறைய பேரு அந்த ஒளிய தேடி நெறைய பேர் வர்றத நான் பார்த்திருக்கிறேன். எனக்கு அது புரியக்கூட செய்யாது அந்த நாட்கள்ல. ஆனா, இந்த நாட்கள்ல இதுல இன்னும் நான் பார்த்த தரிசனங்கள் மிகப்பெரிய பெரிய தரிசனங்கள் இருக்கும். இன்னும் நிறைவேற வேண்டிய தரிசனங்கள் பல இருக்குது. ஆனா, இன்னைக்கு இந்த இடத்துல நான் வந்திருக்கிறதே, அது தேவனுடைய செயல். இதுதான் இது எனக்கு மாத்திரம் இல்ல. இங்க வந்திருக்கிற நம் எல்லோரை குறித்தும் தேவன் பல தரிசனங்களை வைத்திருக்கிறார். ஒவ்வொன்றையும் ஏற்ற நேரத்திலே
அது எல்லாமே ஒரு காலத்துல அவர் வைத்திருக்கிறார். அந்த காலத்துல அது நிச்சயமாய் நிறைவேறும். அதுவரைக்கும் நீங்க அந்த தரிசனங்கள நீங்க என்ன செய்யணும்? மனதுல தியானிக்கணும். அதை எழுதுங்க. நான்லாம் என்ன தரிசனம் எனக்கு வந்தாலும், யார் மூலமாவது, வார்த்தையின் மூலமாக அத வந்தா உடனே எழுதி வைக்கிற வழக்கம். இன்னைக்கு அதெல்லாம் நான் திரும்பி பார்க்கும் பொழுது, அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாய் தேவன் நடத்தி வந்த அந்த பாதைகள நான் பார்க்கிறேன். சமீபத்துல இப்ப கொஞ்சம் மாதங்களுக்கு முன்பாக கூட ஒரு ஒரு தரிசனம் அத உங்கள்ட்ட நான் ஷேர் பண்ணேனா ஞாபகம் இல்ல. நான் படுத்திருக்கிறேன். லிட்ரலா என்னைய ஒரு அனிமல், ஒரு ஒரு மிருகம் என்ன சூழ்ந்து என்ன கவர் பண்ணியிருக்குது. எனக்கு நான் ஃபீல் பண்றேன். அதுக்கு ஒரு கதகதப்பான, ஒரு சூடான ஒரு நிலைய எனக்கு குறிக்குது. காட்டுது. நான் பயப்படுறேன். ஐயோ! இது என்ன நான் பூட்டி இருக்கிற வீட்டுக்குள்ள, நான் படுத்திருக்கும் பொழுது எப்படி இப்படி ஒரு மிருகம் என்ன சூழ்ந்து இருக்க முடியும்? அப்படின்னு நான் நினைத்துக் கொண்டே இருக்கிற நேரத்துல, என் காதுகள்ல தெளிவா ஒரு சத்தம், சிங்கம் கெர்ச்சிக்கிற சத்தம். நான் உண்மையாகவே நான் பயந்துட்டேன். எப்படி நான் பூட்டி இருக்கேன். இந்த இந்த மிருகம் எப்படி என்ன சூழ்ந்திருக்கு. காதுல அதோடைய சத்தம் எனக்கு தெளிவா கேக்குதே! அப்படின்னு பயந்து, பயங்கரமா அந்நிய பாஷையெல்லாம் பேசி இந்த பயம் என்ன விட்டு போகணும். இது ஏதோ பிசாசு அப்படி இப்படிலாம் நெனச்சு நான் பயப்படுறேன். இப்படி இந்த இந்த கனவு கண்டு கிட்டத்தட்ட 1 வாரம். ஆனா அதற்குரிய வெளிப்பாடு எனக்கு வந்த பொழுது, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ரொம்ப ஆச்சரியமான அந்த வெளிப்பாடையும் தேவன் கொடுத்தார். நான் பயந்துட்டு இருக்கிறேன். அது ஏதோ பிசாசு. எனக்கு இப்படி பயமுறுத்துது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, "இல்ல. அது யூத ராஜ சிங்கமாகிய நான் உன்னோடு கூட இருந்து, வாயில இருந்து கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வார்த்தைகள் புறப்படும்." இந்த வருஷத்துல அப்படிப்பட்ட வார்த்தைகள் புறப்படும் என்று ஒரு தரிசனம், அந்த அந்த தீர்க்க தரிசனத்திற்கான வெளிப்பாடு எனக்கு கிடைத்த பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாய் இருந்தது. இன்னைக்கு பல நேரங்கள்ல நமக்கும் எனக்கு மாத்திரம் தேவன் பேசல. அததான் நான் சொல்றேன். இங்க இருக்கிற எல்லோரு கூடயும் ஆண்டவர் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார். தரிசனங்களை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார். இன்னைக்கு அத நம்ம எவ்வளோ தூரத்துக்கு நம்ம அத பார்க்கிறோம், உண்மையா பார்க்கிறோம். இன்னைக்கு நான் எனக்கு வந்த தரிசனங்களை சொல்லுகிற காரியம் என்னன்னா, உங்களுக்கு வந்த தரிசனங்கள் அது நிறைவேறுகிறதை நீங்கள் நிச்சயமாய் பார்ப்பீர்கள். எனக்கு நிறைவேறுச்சுன்னா, அது உங்களுக்கு நிச்சயம் நிறைவேறும். தரிசனம் அப்படிங்கிறது எதிர்காலத்தை விசுவாசத்தின் கண்களால் பார்ப்பது. தரிசனம் இல்லாமல் விசுவாசம் வளராது. விசுவாசம் இல்லாமல் தரிசனம் நிறைவேறாது. இப்ப இயேசு சொல்றாரு, பிதா செய்கிறதை நான் கண்டு அதின்படியே நான் செய்கிறேன். அவர் எதையுமே தனிமையா அவர் செயல்படல. பிதாவின் சித்தத்தை ஒவ்வொரு காரியத்திலயும் அவர் பார்த்துதான் பிதாவின் சித்தத்தை அவர் செய்கிறார். பூமியில் அவர் நிறைவேற்றுகிறார். அப்போ முதல்ல தேவனுடைய சித்தம் என்ன? அதை பார்த்து அதின்படி வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தரிசனம் நமக்கு நம்பிக்கையை உண்டாக்குகிறது. நெறைய நேரங்கள்ல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ரொம்ப ஹோப்லெஸ் சிச்சுவேஷன். தனிமை. இதுக்கு மேல என் வாழ்க்கையில என்ன நடக்கும்னு சொல்லி அழுதுட்டு நான் படுத்துட்டேன்னா, அந்த நேரம் தான் மிகப்பெரிய ஒரு தரிசனத்தை தேவன் காண்பிப்பார். எப்படியெல்லாம் என்ன கொண்டு தேவன் செய்யப் போகிறார் என்பதை காண்பித்த தருணங்கள் உண்டு. அப்ப ஆண்டவர்ட்ட கேட்பேன், நான் உன்ன நெனச்சு நான் கேட்டுக்கொண்டத நீங்க எத காட்டுறீங்கப்பா? இது எப்படி நடக்கும்? இப்படியெல்லாம் நான் நினைத்த பல நாட்கள் உண்டு. அவர் அந்த நாட்கள்ல தான் எப்படி எலியா சூறைச் செடியில சோர்ந்து போய் படுத்து இருந்தாரோ, அந்த நேரத்துல தான் தூதன் வந்து பேசுறான். "நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம்." இப்படித்தான் இன்றைக்கு உங்களில் பல பேரோடு
தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். இன்னும் இருக்கு, இன்னும் இருக்கு. இது இல்ல. இது உங்கள் முடிவு அல்ல. தேவன் உங்களை குறித்து, உங்கள் வாழ்க்கையை குறித்து அவர் ஏற்கனவே திட்டம் பண்ணியிருக்கிறார். அதை நிச்சயமாய் நீங்கள் ஒவ்வொருவரும் பார்ப்பீர்கள். எத நம்ம பார்க்கிறோங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. வாசிக்கலாம். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனங்கள். ஆபகுக் 2, 2, 3. அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரேத்திரமாக, நீ தரிசனத்தை எழுது, அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்கமாய் வரை. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்து ஓடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்கமாக வரை. Write the vision and make it plain on tablets, that he who reads it may run. தரிசனத்தை என்ன செய்யணுமா? எழுதணுமா. அதை கடந்து ஓடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்கமாக வரை. இன்னைக்கு உங்களை குறிச்சு என்ன தரிசனம் வச்சிருக்கிறார்? இல்லை, உங்க இருதயத்துல ஆண்டவர் எதெல்லாம் தரிசனமாக கொடுத்திருக்கிறார் அதை எழுதுங்க. குறித்த காலத்து தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. குறித்த காலத்து தரிசனம். For the vision is yet for the appointed time. அதுக்கு ஒரு அப்பாயிண்டட் டைம் தேவன் என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பது இல்லை. அது பொய் சொல்லாது. But in the end it will speak and not lie. Even though it delays, wait for it. எனக்கு கொடுத்த தரிசனங்கள் எல்லாம் பல வருஷங்கள் கழிச்சு நிறைவேறுகிறத இப்ப பார்த்து கொண்டு இருக்கிறேன். இன்னும் நிறைவேறாத காரியங்கள் இருக்கு. அதற்காக அவர் செய்ய மாட்டார் என்பது அல்ல. Even though it delays, wait for it. Because it will surely come, it will not delay. அது தாமதிப்பது இல்லை. குறித்த காலத்து தரிசனம். அப்பாயிண்டட் டைம். தரிசனத்தை கொடுக்கும் போதே அதற்கான நேரத்தையும் தேவன் ஏற்படுத்துகிறார். அப்ப நம்ம வேலை அந்த தரிசனத்தை விசுவாசத்தோட பிடித்து கொண்டு தொடர்ந்து ஓடுவதும் தான் நம்முடைய வேலை. அப்போ இந்த தரிசனம் என்பது நம்முடைய செல்ஃப் டிசையர்ல இருந்து வரக்கூடாது. அது தேவனோடு கூட உள்ள நெருக்கத்தில் இருந்து அந்த தரிசனம் நமக்கு வருகிறது. வேதத்தை தியானிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதல் மூலமாய் நமக்கு தரிசனம் கொடுக்கப்படுகிறது. அப்போ தரிசனம் அப்படிங்கிறது நம்முடைய பிசிக்கல் ஐஸ்ல பார்க்கிறது இல்ல, தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் உள்ளத்தின் கண்களால் பார்ப்பதற்கு பெயர்தான் தரிசனம். தரிசனங்கிறது எதிர்காலத்தை கற்பனை செய்வது அல்ல. தேவன் நம்முடைய எதிர்காலத்தை குறித்து ஏற்கனவே திட்டமிட்டு இருக்கிறார். அதை முன்கூட்டியே காண்பதற்கு பெயர்தான் தரிசனம். தரிசனங்கிறது நம்முடைய நம்பிக்கையை உயிர்ப்பிக்க கூடிய ஒரு ஹெவன்லி விஷனா இருக்கு. இந்த தரிசனம், அதனாலதான் நீதிமொழிகள்ல பார்த்தோம், தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். ஏன்னா நம்முடைய நம்பிக்கை இது உயிர்ப்பித்து கொண்டே இருக்கிறது. இந்த தரிசனம் இருக்கு, இது இப்படி நடக்க போகுது, என் வாழ்க்கையில இதெல்லாம் தேவன் சொல்லி இருக்கிறார், இதெல்லாம் நடக்க போகிறது என்பதை அறிந்து நம்முடைய நம்பிக்கையை அதை உயிர்ப்பிக்கும் வகையில் பரலோகம் கொடுக்கிற அந்த ஹெவன்லி விஷன்ஸாய் தரிசனம் இருக்கிறது. தேவன் ஒரு தரிசனத்தை கொடுக்கும் பொழுதே
இத நல்லா நீங்க கவனிங்க. அவர் ஒரு தரிசனத்த நமக்கு கொடுக்கிறார்னா, அத கொடுக்கும் பொழுதே நம்முடைய எதிர்காலம், அதற்கு தேவையான கிருபை, அதை நிறைவேற்றக்கூடிய வல்லமை எல்லாவற்றையும் அவர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி விட்டார். நான் ஒரு காலத்துல நெனச்சது, இது எப்படி நடக்கும்? இது நடக்காது. எனக்கு அந்த தைரியமே கிடையாது. நான் போய் எப்படி அவ்வளோ ஒரு சபைக்கு முன்னாடி நின்னு நான் பேசுவேன்? ஆனா, அந்த தரிசனத்தை கொடுத்தவருக்கு தெரியும், அதை எப்படி நிறைவேற்றணும்னு. அவர் ஒரு வார்த்தைய சொல்லிட்டாருன்னா, அவர் எனக்குள்ள கிரியை செஞ்சு, அந்த எனக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையும் அது அவருக்குரியது. இதுல நான் என்று யோசிப்பதற்கு நம்மிடத்தில் எதுவும் இல்லை. அந்த தரிசனத்த அவர் கொடுக்கிறார்னா, அவர் அதை நிறைவேற்றக்கூடிய வல்லமை, கிருபை எல்லாவற்றையும் அவர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அப்போ தேவனுடைய கண்கள் வழியாக நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்க்க ஆரம்பிக்க வேண்டும். இதுதான் இந்த தரிசனம் அப்படின்னா என்ன? அப்படிங்கிறதை குறித்து நாம் அறிந்து கொண்ட காரியம். அப்போ தரிசனம் நம்முடைய பல ஐடென்டிட்டீஸ நம்மளால அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். நம்ம எத செய்யணும்? எந்த வேலைய செய்யணும்? எந்த ஊழியத்த செய்யணும்? என்னுடைய லைஃப்ல நான் பார்க்கிறேன் அப்படின்னா, எதையுமே நான் டிசைட் பண்ணி நான் வந்தேன்னு நான் சொல்லவே முடியாது. முதல் முறையா, முதல்ல நான் செஞ்சு கொண்டிருந்தது, தேவன் என் இருதயத்தை அறிந்திருக்கிறார். நான் இந்த சத்தியத்த அறிஞ்சிருக்கிறேன். என்னால முடிந்த அளவு இந்த வெளிச்சத்த மக்களுக்கு கொண்டு போகணும். அப்படின்னு அந்த ஒரு பாரம் தான் என் உள்ளத்துல இருந்தது. நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன். எல்லாரும் விடுவிக்கப்படணும். அப்படின்னு என்னுடைய அந்த பெர்சனல் டைம்ல மணிக்கணக்கா, ஒருத்தருக்கே மணிக்கணக்கா நான் நேரம் செலவிட்டுருக்கேன். இப்படி பல பேருக்கு செலவிட்டுருக்கிறேன். ஆனா, எதையும் எதிர்பார்க்கல என்னுடைய இருதயம். நான் வெளிச்சத்துல வந்திருக்கிறேன். என் மக்கள் வெளிச்சத்துக்கு வரணும். அதெல்லாம் எனக்கு ஒரு ட்ரெய்னிங் பீரியடா ஆண்டவர் வைத்திருந்த காலம். எனக்கே ஆச்சரியமா இருக்கும். அவங்க சொல்லும் பொழுதே, நானே பேச மாட்டேன். பல விஷயங்களை எனக்கே புதுசா இருக்கும். நான் பேச ஆரம்பிக்கும் பொழுது. அப்போ இருந்து தேவன் என்னை பயிற்றுவித்துக் கொண்டிருந்தத, இப்போ நான் யோசித்து பார்க்கிறேன். அதற்கு பிறகு கூட அப்படி நான் சொல்லிக் கொடுத்த சிலர் என்ட்ட சொல்ல ஆரம்பிச்சாங்க. இத நீங்க தனித்தனியா இப்படி சொல்றதுக்கு, ஒரு சின்ன ஒரு கூட்டத்துக்கு ஒரு 4 பேர், 5 பேருக்கு, ஒரு 10 பேருக்கு இத சொல்லிக் குடுத்தா நெறைய பேருக்கு பிரயோஜனமா இருக்குமே! சரி, அது தொடர்ந்து என் காதுல அந்த வார்த்தை தொனிச்சுட்டே இருக்குது. இத செய்யணும், இத செய்யணும், இத செய்யணும். சரி அத செய்வோம் அப்படின்னு ஆரம்பித்தது தான் இந்த Zoomலாம். அதுக்கு அடுத்தது ஒரு பெரிய சபையில என்னுடைய சபையில பேசுவதற்கு எனக்கு தைரியமே கிடையாது. கூட்டத்த பார்த்தாலே நடுங்குவேன். ஒரு 10 பேருக்கு முன்னாடி பேசணும்னாலே நடுங்குவேன். ஒரு 1000 பேருக்கு முன்னாடி பேசணும்னா, என்னால முடியவே முடியாது. அதுவும் தேவன் என்னை இழுத்து கொண்டு அந்த இடத்துல கொண்டு விட்டாரு. நான் முடியாதுன்னு சொல்றேன். அந்த பாஸ்டர் இல்ல உங்களால முடியும். எனக்கு ஆவியானவர் சொல்றாரு. நீங்க பேசுவீங்க. இன்னைக்கு வரைக்கும் அன்னைக்கு நான் பேசுனது ஒரு 10 நிமிஷம் தான். சமீபத்தில அது பேசி 2 வருஷம் ஆகுது. சமீபத்தில ஒரு ஒரு சகோதரி சொல்றாங்க, "அன்னைக்கு பேசுனது இன்னைக்கு வரைக்கும் எங்க இருதயத்தில அது ஓடிக்கொண்டே இருக்குது." ஒரு குட் ஃப்ரைடேல ஒரு 10 நிமிஷம் பேசின அந்த ஒரு செய்தி. இது எதுவும் நானே செய்யல. தரிசனம் நம்ம மேல இருக்கும் பொழுது, நமக்குள்ளேயே தேவன் அந்த விருப்பத்தை, செய்கையை நமக்குள்ள உண்டாக்கி, அதை யார் மூலமாவது நம்மை வெளியே கொண்டு வருகிறதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இது உங்க ஒவ்வொருவருக்கும் தேவன் செய்வதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இன்னைக்கும் நீங்க இதெல்லாம் எப்படி என் வாழ்க்கையில நடக்கும்னு சொல்லி நீங்க நினைத்து கொண்டிருக்கிறீங்க. நிச்சயம் அது உங்களுக்கு நடக்கும். இந்த Zoomலாம் ஆரம்பிக்கிறதற்கு முன்பதாக
இப்போ எல்லாமே எனக்கு உங்கள்ட்ட சொல்ல சொல்ல ஒவ்வொரு தரிசனத்தை தேவன் நினைப்பூட்டுறாரு. அப்போ ஒரு நாள் நான் கார்ல போயிட்டு இருக்கிறப்போ, லிட்டரலா என் பக்கத்துல பேதுரு நிக்கிறத நான் ஃபீல் பண்றேன். என்னுடைய ஸ்பிரிட்ல நான் ஃபீல் பண்றேன். அவர் மூலமா எனக்கு ஒரு வார்த்தை வருது. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அப்ப பேதுருவை நான் யோசித்து பார்க்கிறேன். பேதுருவுடைய லைஃப நான் யோசித்து பார்க்கிறேன். பேதுரு அப்படியே ஒரு நாணல் மாதிரி தான் அவருடைய வாழ்க்கை இருந்தது. பயம். எங்க தன்னை பிடிச்சிருவாங்களோன்னு பயந்து தான் இயேசுவையே மறுதலிக்கிறாரு. ஒரு நேரம் இப்படி இருக்கிறாரு, ஒரு நேரம் அப்படி இருக்கிறாரு. அப்படித்தான் நானும். ஒரு நேரம் ஹை பீக்ல இருக்கிறேன், ஒரு நேரம் லோவர் லெவலுக்கு போயிடுறேன். ஆனா ஆண்டவர் அன்றைக்கு அவர் சொல்றாரு, "இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்." நான் நான் என்ன நெனச்சேன், சபைனா லிட்டரலா, பிசிக்கலா ஒரு பில்டிங். அதுல இருந்து ஆராதிக்கிறது. ஆனா ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். இல்ல, என் நாமத்து நிமித்தம் நீங்க எங்கெல்லாம் கூடி வருகிறீங்களோ, அதெல்லாம் சபை. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அதை பேதுருவாய், கல்லா நான் உன்ன பார்க்கிறேன். பெட்ரா, பீட்டர் அப்படின்னாலே ராக். இன்றைக்கும் இந்த இடத்துல நம்ம கூடி வருகிறோம்னா, இதெல்லாம் அன்றைக்கு இதெல்லாம் ஆரம்பிக்கிறதற்கு முன்பதாக தேவன் என்னோடு பேசின வார்த்தைகள், கொடுத்த தரிசனங்கள். இன்றைக்கு அதெல்லாம் நிறைவேறுகிற இந்த நாட்கள்ல நான் பார்க்கிறேன், ஆச்சரியமா இருக்கிறது. இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்த தரிசனம் என்ன? உங்களுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? உங்களுக்கு தேவன் கொடுத்த தீர்க்க தரிசனம் என்ன? அதை எழுதுங்க. இன்றைக்கு ஒருவேள இவ்ளோ நாள் நீங்க எழுதலன்னா கூட, அத நினைவுபடுத்துங்க. ஆவியானவர் உங்களுக்கு நினைப்பூட்ட இன்னைக்கு இத்தன தரிசனங்கள எனக்கு இந்த காலையில நினைப்பூட்டுறார்ன்னா, நிச்சயம் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அத எழுதுங்க. அது எல்லாம் ஒன்று கூட தவறாமல், அது அப்படியே நடக்கும். எல்லாமே நடக்கும். இன்னைக்கு என்னுடைய பிள்ளைகள குறித்து தேவன் கொடுத்த தரிசனங்கள் இன்னும் பெண்டிங் நெறைய இருக்கு. ஆனா இப்பவே கையளவு மேகம் எழும்புனத நான் அத பார்க்க முடியுது. எல்லாத்தையும் நான் எழுதுவேன். பிள்ளைகள குறித்து கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் சரி, என் வாழ்க்கைய குறித்து இல்ல எங்க குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு நபர்கள குறித்து கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள், இது எல்லாத்தையும் நான் எழுதி வைக்கிறேன். நீங்களும் எழுதுங்க. இந்த தரிசனம் உங்களுடைய நம்பிக்கையை உயிர்ப்பிக்கும். குறித்த காலத்து தரிசனம் அது நிறைவேறியே தீரும். அது தாமதித்தாலும் அதற்கு காத்திருக்கும்படி தேவன் சொல்லுகிறார். அது நிச்சயமாய் அது நிறைவேறும். அது தாமதிப்பது இல்லை. இப்ப யோசேப்பு நம்ம பொதுவா சொல்றோம் தரிசனத்தெல்லாம் எல்லார்ட்டயும் சொல்லக்கூடாது. அப்படின்னு. ஆனா, இப்ப யோசேப்பினுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். இந்த தரிசனத்த சொன்ன பிறகு தான் அவன் சகோதரர்கள் அவன வெறுக்க ஆரம்பிச்சாங்க. மிகவும் பொறாமை கொள்ள ஆரம்பிச்சாங்க. அவர்களுடைய அந்த வெறுப்பும், பொறாமையும், கோபமும், துரோகமும் தான் யோசேப்பை அரண்மனைக்கு கொண்டு போய் சேர்த்தது. சில நேரங்கள்ல உங்கள் தரிசனங்களை எதிர்க்கிறவர்கள் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் நமக்கு எதிராளிகள் அல்ல. தேவன் நம்மை குறித்த இடத்திற்கு கொண்டு செல்லும்படிக்கு தேவன் நம்ம வாழ்க்கையில பயன்படுத்துகிற கருவிகளாய் அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். இப்போ ஆபிரகாம பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, "உன் தேசத்தையும், உன் இனத்தையும் விட்டு நீ புறப்பட்டு வெளிய வா." ஆனா ஆபிரகாம் லோத்தையும் கூடயே கூட்டிட்டு போறாரு. ஏன்னா, லோத்து தான் தன்னுடைய சந்ததியா இருப்பானோ அப்படின்னு ஆபிரகாமுக்கு அப்படி ஒரு எண்ணம் உள்ளுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கிறது. இப்போ வாசிக்கலாம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம்.
லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கிப் பார். ம். இங்க லோத்து பிரிஞ்ச பிறகுதான் ஆபிரகாம் கிட்ட மறுபடியும் தேவன் பேசுகிறார். ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி 12 அதிகாரத்துல பேசினவர். அதுக்கப்புறம் ஆபிரகாமை விட்டு லோத்து பிரிந்த பிறகு தேவன் பேசுகிறார். லோத்து ஆபிரகாமுடைய அங்க பிளான் கிடையாது. தேவன் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றலனா லோத்து தான் தன் வாரிசுங்கிறத அப்படி ஆபிரகாம் மனதிலே அவன் வைத்திருந்தான். அவனுடைய மறைமுகமான நம்பிக்கை லோத்தாக இருந்தது. சில நேரங்கள்ல தேவன் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து சிலரை அகற்றுகிறார். ஏன்னா தேவனை விட நம்ம அவங்கள அதிகமாய் நம்ப ஆரம்பிக்கிறோம். இன்றைக்கும் நீங்க யாரை நம்பிக்கொண்டிருக்கிறீங்க? எதை நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள்? அது நம்முடைய வளர்ச்சியை அது என்ன செய்து தடை செய்கிறது. அதனால அப்படிப்பட்ட நபர்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றுகிறார். அதனால நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தரிசனத்தை நம்முடைய வாழ்க்கையில நம்ம எழுதும் பொழுது மனதுல மாத்திரம் இல்லாமல் அது நம்முடைய எழுத்துல இருக்கணும், நம்முடைய வாயில இருக்கணும். நம்மோ அத தொடர்ந்து அந்த தரிசனத்தை குறித்து நம்ம பேசும் பொழுது நம்மோடு கூட வர வேண்டியவங்க வருவாங்க. நம்மள விட்டு நம்ம தரிசனத்துக்கு தடையாய் இருப்பவர்கள் நம்முடைய வாழ்க்கையை விட்டு அவர்கள் அகன்று போவார்கள். சரியான மனிதர்களை டிவைன் கனெக்ஷன்ஸ தேவனே ஏற்படுத்துகிறார். இன்னைக்கும் நம்மள இந்த இடத்துல இணைத்திருக்கிறார்னா, எத்தனை பேர் நீங்க அத உணர்றீங்கன்னு தெரியல. நான் அத நம்புறேன். ஒரு பெரிய நோக்கத்தோடு தான் தேவன் நம்மை இந்த இடத்தில் இணைத்திருக்கிறார். சரியான நபர்கள சரியான நேரத்துல இணைக்கிற தேவன். இங்கேயோ நீங்க என் கூட இணைக்கப்பட்ட பலர் சூப்பர் நேச்சுரலா நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் எப்படி? அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தேவன் நம்மை இணைத்திருக்கிறார். இன்னைக்கோ நம்ம இந்த தரிசனத்தை நம்ம வாழ்க்கையில நிறைவேறதுக்கு நம்ம கிட்ட எதுவும் நம்ம கிட்ட வேணுங்கிற அவசியம் இல்லை. அதை தேவனே செய்கிறார். நம்ம கிட்ட இருக்கிறத நம்ம முதல்ல செய்ய தொடங்குனா போதும். இப்ப நான் சொன்னேன், எனக்கு ஒரு வெளிச்சம் கிடைச்சது. அந்த வெளிச்சத்த எப்படியாவது ஒருத்தருடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் கிடைச்சிட்டா போதும். அப்படிதான் நம்ம கிட்ட இருக்கிறத நம்ம முதல்ல பகிர்ந்து கொள்ளணும். நீங்க கேட்கிற இந்த சத்தியங்களை எத்தனை பேருக்கு பகிர்ந்து கொள்றீங்க? அதுவே மிகப்பெரிய பிளெஸ்ஸிங். இது நீங்க மனுஷர்ட்ட இருந்து அந்த மனிதர்கள் வாழ்க்கையில உங்களுக்கு நன்மை கிடைக்கணும் நீங்க எதிர்பார்க்கவே வேண்டாம். நம்ம அததான் முதல்ல பார்த்தோம். உங்களுக்கு கர்த்தரிடத்தில் பலன் உண்டு. எத்தனை பேர் இந்த சத்தியத்த மற்றவங்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்குறீங்க? எத்தனை பேர் ஒருவேளை சொல்லிக் கொடுக்க நேரம் இல்லாம இருக்கலாம். மத்தவங்களுக்கு ஷேர் பண்றீங்க. இதற்கு உங்களுக்கு கர்த்தரிடத்தில் நிச்சயமான பலன் உண்டு. மனிதர்களிடத்துல உங்க பலனை நீங்க எதிர்பார்க்க தேவையில்லை. நம்ம கிட்ட என்ன இருக்குதோ அத நம்ம மற்றவங்களுக்கு கொண்டு போகணும். ஒரு சின்ன மெசேஜ் நான்லாம் இதெல்லாம் செய்றதுக்கு முன்னாடி நான் எனக்கு ஒரு சின்ன மெசேஜ் என்ன உயிர்ப்பிச்சது. நான் அத உடனடியா என்னால எத்தன பேருக்கு முடியுமோ அத்தன பேருக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கு அந்த சத்தியங்கள் எல்லாம் இன்னும் ஆழமா உள்வாங்கி சொல்லக்கூடிய ஒரு கிருபைய தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா, ஆரம்ப காலத்துல அதெல்லாம் நான் செஞ்சிருக்கிறேன். ஒரு மெசேஜ் கிடைச்சதுன்னா, இது எத்தன பேருக்கு போகணும்? இது அவங்கள விடுவிக்குமே! அப்படின்னு முடிந்த அளவுக்கு நான் அத ஷேர் பண்ணுவேன். அப்படி அதன் மூலம் வெளிச்சத்துக்கு வந்த மக்கள் அநேகர் இருக்கிறாங்க. இன்றைக்கு நம்ம எத செய்றோம்? நம்ம கிட்ட இருக்கிறத நம்ம முதல்ல மற்றவங்களுக்கு கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். எலிசா அந்த விதவை கிட்ட கேட்கிறார். "உன்கிட்ட என்ன இருக்கு? அத குடு." அவள்ட்ட கொஞ்சம் எண்ணெயும், கொஞ்சம் மாவும் தான் இருக்குது. அதுல இருந்து அவ வாழ்க்கையில பெரிய அற்புதம் அங்க நடக்குது. பஞ்சகாலம் முடியிற வரைக்கும் அந்த மாவும் குறையல, அந்த எண்ணெயும் குறையல.
அப்போ இன்னைக்கும் நம்ம கிட்ட என்ன இருக்கு? ஒரு ஃபோன் இருக்கு. இந்த ஃபோன் வழியாவே எத்தன பேருக்கு இந்த வெளிச்சத்த நம்மளால கொண்டு போக முடியும்? இன்னைக்கு நம்ம அத செய்றோமா? இன்றைக்கும் அதன் மூலம் எத்தனையோ பேர் வெளிச்சத்துக்குள்ள வந்திருக்கிறாங்க. ஒரு ஒரு மெசேஜ் நீங்க அனுப்பி பாருங்க. அது உங்களுக்கான அது நீங்கள் கர்த்தரிடத்தில் பலனை பெறுவதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாசலாய் இருக்கும். ஒரு லேப்டாப் இருக்கு அப்படின்னா, அதுல உங்களால என்ன செய்ய முடியும்? அத செய்யத் தொடங்குங்க. எழுதுங்க. உங்களுக்கு எழுத முடியும் அப்படின்னா, எழுதுங்க. என்ன இருக்கோ அதுல இருந்து நம்ம ஆரம்பிக்கணும். மொபைல் இருக்கா? மொபைல்ல இருந்து ஆரம்பிங்க. முதல்ல நீங்க அத செய்ய ஆரம்பிங்க. அடுத்து, 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 அடுத்து வளர்ச்சிய அவர் கொடுப்பார். நம்ம அத தேடி போக வேண்டிய ஒரு அவசியமே இல்ல. இன்னைக்கும் என் ஹார்ட்ட நான் அப்படிதான் வச்சிருக்கிறேன். யார் என் கூட இணைக்கப்படணுமோ, அவங்கள தேவனே கொண்டு வந்து இணைக்கிறார். யாரு என்ன விட்டு அது அகன்று போகணும்னு அவர் வச்சிருக்கிறாரோ, அவங்க அகன்று போறாங்க. இதுல நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என் கூட இணைக்கப்பட்டிருக்கிறவங்க வளர்றாங்களா? நிச்சயமா நான் அத விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் பலப்படுறாங்க. நேற்று கூட ஒரு சாட்சிய நம்ம ஜெபா சிஸ்டருடைய சாட்சிய நம்ம குரூப்ல போட்டிருக்கிற எத்தன பேர் நீங்க அத கேட்டீங்கன்னு எனக்கு தெரியல. அந்த சிஸ்டர் சொல்றாங்க, "நான் வளர்ந்திருக்கிறேன். என்னுடைய சுபாவம் மாறியிருக்கு. நான் பயப்படுவேன். நான் கோவப்படுவேன்." அவங்க சிக்னஸ் ஹீல் ஆனது ஒரு பெரிய அற்புதம். ஆனா, அத விட உள்ளான வாழ்க்கையில அவங்க மாற்றத்தை பார்க்கிறாங்க. இதுதான் நான் தேவன் விரும்புகிற காரியம். நான் ஜெபிக்கிற ஜெபமும் அதுதான். உள்ளான இருதயத்துல மாற்றம் வர வேண்டும். அது வந்துச்சுன்னா போதும். மத்ததெல்லாம் நம்மள தேடி வரும். அப்போ இன்னைக்கும் நம்மகிட்ட என்ன இருக்குது? எவ்வளோ வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது இல்ல. நம்ம எண்ணங்கள் எப்படி இருக்கிறது? நமக்கு சரியான ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபெலோஷிப் வேணும். மென்டார் வேணும். நம்மள வழி நடத்துவதற்கு, சோர்ந்து போன நேரத்துல நமக்கு தூக்கி விடுறதுக்கு, இதற்கெல்லாம் தேவன் நமக்கு ஒரு இணைப்பை தேவன் கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் எதுக்குன்னா, நம்முடைய வளர்ச்சிக்காக. அது அவ அந்த அவங்க குடுக்கிற வார்த்தைகள நம்ம அப்படியே கீழ்ப்படியும்போது, நம்ம வளர்ச்சியை பார்க்க ஆரம்பிப்போம். அப்போ விசுவாசம் முதல்ல செயல்ல வெளிப்படும். தேவன் நமக்கு ஒரு தரிசனத்த குடுத்துட்டாரு. அத முதல்ல செயல்படுத்த ஆரம்பிக்கணும். பெரிய பெரிய கூடுகைகள்ல போய் நம்ம நின்னு பேசுறது அப்படிங்கிறது இல்ல. நம்மளால என்ன முடியும்? துணிச்சலா அதுல இறங்கணும். உங்களுக்கு வாசல்கள் தானாக திறக்கிறத நீங்க பார்ப்பீங்க. ஏன்னா என் வாழ்க்கையில அப்படித்தான் திறந்தது. இன்றைக்கும் தேவன் புதிய புதிய வாசல்களை அவர் திறக்கிறார். நான் நினைத்து பார்க்க முடியாத வாசல்களை எல்லாம் அவர் திறக்கிறத பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. நான் நினைச்சிருக்கிறேன். நான் ஏன் இந்த உலகத்துல பிறந்தேன்? பல நாட்கள் நான் கேள்வி கேட்டிருக்கிறேன். எதுக்காக இந்த உலகத்துல என்னைய கொண்டு வந்தீங்க? என் நோக்கம் தான் என்ன? நான் இந்த உலகத்துல பிறந்ததுக்கு பிறக்காம இருந்திருக்கலாமே! இப்படியெல்லாம் நான் ஆண்டவர்ட்ட கேள்வி கேட்டிருக்கிறேன். என்னுடைய துக்கத்தின் மிகுதியில நான் கேட்ட கேள்வி. உங்க கூடயே நான் பரலோகத்துல சந்தோஷமா இருந்திருக்கலாமே! இந்த உலகத்துக்கு ஏன் என்ன கொண்டு வந்தீங்க? இப்படியெல்லாம் கேட்ட கேள்விகளுக்கு பதிலாக பல தரிசனங்களை தேவன் தந்தார். இதற்காகத்தான் உன்னை அநேகருக்கு வெளிச்சமாய் ஏற்படுத்தும்படி, உன்னுடைய வெளிச்சத்திற்கு அநேகர் கடந்து வரும்படியாக நான் உன்னை இந்த பூமியில் ஏற்படுத்தினேன். என்னால நம்ப முடியாத நாட்கள்ல தான் தேவன் அந்த வார்த்தைகள் எல்லாம் என்னோடு கூட அவர் இடைப்பட்டார். நான் ஆச்சரியப்பட்டிருக்கேன். உன் முகத்த தேடி வருவாங்க. நீ ஒரு வார்த்தை பேசுனா அவங்க இருதயம் ஆறுதலால நிரம்பும்னு சொல்லி உன் வார்த்தையை கேட்கும்படி வருவார்கள்.
இதெல்லாம் நம்ப முடியாத காரியங்களாய் ஒரு காலத்துல இருந்தது. ஆனா இன்றைக்கு அத ரியாலிட்டில பார்க்கும் பொழுது, எவ்வளவு தூரம் அவர் என் வாழ்க்கையின் ஒவ்வொரு செயலையும், முடிவையும் அவர் பார்த்திருக்கிறார். நான் அத அந்த நாட்கள்ல பார்க்கல. இன்றைக்கும் இது உங்களுக்கு தேவன் பேசுகிற ஒரு காரியம். உங்க வாழ்க்கைய குறிச்சு நீங்க பார்க்க வேண்டாம். அவர் என்ன பார்த்திருக்கிறாரு, அத பாருங்க. அத எழுதுங்க. அத விசுவாசிங்க. அத விசுவாச கண்களால பாருங்க. இதெல்லாம் விட்டுட்டு, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேனா? தேவன் என்னை நேசிப்பாரா? என்னை ஏற்றுக்கொள்வாரா? நான் நரகத்துக்கு போயிருவேனா? இப்படின்னு பயந்துகிட்டே இருந்தா, இந்த தரிசனத்துல நம்ம வாழ முடியாது. அப்போ ரட்சிப்பின் நிச்சயம் முதலாவது நமக்கு மிகவும் அவசியம். நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். அவர் என்னை நேசித்துக் கொண்டே இருக்கிறார். அவர் என்னை விட்டு விலகவும் மாட்டார். என்னை கைவிடவும் மாட்டார். அந்த நம்பிக்கையில இருந்துதான் பெரிய பெரிய காரியங்களை செய்கிற துணிவு நமக்கு பிறக்கிறதா இருக்கிறது. வசனம் சொல்லுது, நீதிமானோ சிங்கத்தைப் போல தைரியமாயிருப்பான். உண்மையான செல்வங்கிறது பணம் கிடையாது. அது தேவனுக்குள் இருக்கக்கூடிய தைரியம். அந்த தைரியம் நமக்கு இருக்குதா? மிகுந்த பலனுக்கு ஏதுவாக வாசிக்கலாம். எபிரேயர் 10வது அதிகாரம் 35வது வசனம். எபிரேயர் 10:35. ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். அடுத்த வசனம் வாசிங்க. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. ஆ. ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். நம்ம தைரியம்தான் மிகவும் பலனுக்கு ஏதுவானது. இன்னைக்கு என்ன மனநிலையில நம்ம இருக்கிறோம்? அடுத்த வசனம் சொல்லுது, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாயிருக்கிறது. பொறுமை வேணும். அதுக்கு தைரியம் வேணும். அதுதான் மிகுந்த பலனை கொடுக்கிறதாயிருக்கிறது. நம்ம தைரியத்தோடு வாழ தேவன் நம்மை அழைக்கிறார். தைரியமா இருக்கணும். இப்படி நடந்துருமோ, அப்படி நடந்துருமோ, தேவன் என்னைய விட்டுட்டாரோ, இது நடக்காதா? அப்படின்னு தேவன் நம்மை வாழ அழைக்கவில்லை. மோசேய கூப்பிட்டப்போ அவன் சொல்றான், என்னால முடியாது. என்னால பேச முடியாது. ஆனா தேவன் அத தாழ்மையா பார்க்கல. வாசிக்கலாம். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். முதல்ல 4, 10 வாசிக்கலாம். யாத்திராகமம் 4, 10. கண்டில்லையோ? நான் வாசிக்கிறேன். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியானோடே பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல. நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன். நான் அப்படித்தான். என்னால முடியாது. நான் எப்படி? ஆனா இது தாழ்மை இல்ல. தேவன் இத தாழ்மையா பார்க்கல. அங்க 14வது வசனத்துல மோசேயின் மேல் கோபம் உண்டவராகி, தேவன் அழைத்த பிறகும் நம்மையே பார்த்துக்கொண்டு உட்கார்ந்திருந்தோம்னா, அது தாழ்மை அல்ல. என்னால முடியாது. ஆனால் என்னை அழைத்த தேவனால் முடியும். அவர் என் கூட இருந்து என் வாழ்க்கையில் செய்ய வேண்டியவதை அவர் செய்வார். அப்படிங்கிறது தான் உண்மையான தாழ்மை. அப்போ தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிறது தேவனாலும் என்னைய பயன்படுத்த முடியாதுன்னு நினைக்கிறது. இன்றைக்கு அந்த இடத்துல நம்ம ஒருத்தரும் இருக்கக்கூடாது. இல்ல, நான் இல்ல. என் அப்பா என் கூட இருக்கிறாரு. அத தேவன் விரும்புவதும் இல்லை. இப்போ தேவன் ஒரு தரிசனத்த தந்திருக்கிறார். நான் இருதயத்துல பார்க்கணும். அத வாயால அறிக்கையிடணும். அத எழுதணும். நம்ம சின்ன சின்ன விதையில இருந்து ஆரம்பிக்கணும்.
அத விதைக்க ஆரம்பிக்கணும். விசுவாசத்தோட அத விதைக்க ஆரம்பிங்க. பெரிய, பெரிய, பெரிய பலனை நீங்கள் நிச்சயமாய் பார்ப்பீர்கள். ஏன்னா, உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் அதை செய்து முடிப்பார். நம்மிலே நற்கிரியையை தொடங்கினவர் அதை கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் அதை முற்றுமுடிய நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். நம்மள நற்கிரியை அவர் தொடங்கிட்டார்னா, அவர் அதை செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். இத உங்க உள்ளத்துல ஒவ்வொருவருடைய உள்ளத்துல நீங்க ஆழமாய் நீங்க பதிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. எத குறிச்சும் கவலைப்படாதீங்க. அவங்க போயிட்டாங்களே, இவங்க போயிட்டாங்களே, இவங்கள நான் நம்புனனே. இல்ல. அதை தேவன் உங்க வாழ்க்கையில சிலரை அகற்றார்னா, உங்க வாழ்க்கை அடுத்த லெவலுக்கு தேவன் உங்கள கொண்டு போகிறாருங்கிறத நீங்க உணர்ந்து கொள்ளுங்க. அத குறிச்சு கலங்காதீங்க. அவங்கள பிளெஸ் பண்ணிட்டு உங்க மனதுல இருந்து நீங்க ரிலீஸ் பண்ணிருங்க. நீங்க என் வாழ்க்கைக்கு என்ன வச்சிருக்கிறீங்கப்பா? நான் என்ன செய்யணும்? பவுல சந்திச்ச உடனே அவ கேட்ட ஒரு கேள்வி, நான் என்ன செய்ய வேண்டும்? நான் என்ன செய்யணும்? கேளுங்க. நீங்க கேட்கும்போது ஆண்டவர் உங்க வாழ்க்கைக்கான தரிசனத்தை அவர் தருவாரு. சின்ன சின்ன விஷயத்துல இருந்து ஆரம்பிங்க. அது மிகுந்த பலனை உங்களுக்கு தரும். அது கர்த்தரிடத்தில் இருந்து நீங்கள் பலனை பெற்றுக்கொள்ள ஆரம்பிப்பீர்கள். நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த நாளிலும் எங்களோடு கூட இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இங்க வந்திருக்கிற எல்லார குறிச்சும் நீங்க தரிசனத்தை வைத்திருக்கிறீரப்பா. குறித்த காலத்து தரிசனம் நீங்க வச்சிருக்கிறீங்கப்பா. அப்பா, அந்த தரிசனங்கள் எல்லாம் அவங்க வாழ்க்கையில நிச்சயமாய் நிறைவேற போகிறதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. என்ன தரிசனம் உங்க வாழ்க்கையில வச்சிருக்கிறீங்களோ அது எல்லாவற்றையும் நீங்க நிறைவேற்ற போறீங்கப்பா. அந்த தரிசனத்தை அவர்கள் இருதயத்துல விசுவாசிக்க, அத வாயினால் அறிக்கை செய்ய, எழுத்தினால் எழுத, மிகுந்த பலனுக்கேதுவான தைரியத்தை விட்டுவிடாதிருக்க அப்பா நீங்க கிருபை கொடுங்க. மிகுந்த பலனுக்கு ஏதுவான அந்த தைரியம், அதை நாங்கள் விட்டுவிடாதிருக்க எங்க ஒவ்வொருவருக்கும் நீங்க கிருபை தாங்கப்பா. நாங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற, நமக்குள்ளே கிரியை செய்கிற அவருடைய வல்லமை, உங்க வல்லமை நாங்க நினைக்கிறதற்கோ வேண்டிக் கொள்ளுகிறதற்கு எங்களுக்குள்ளே பலமாய் கிரியை செய்கிறதப்பா. அந்த கிரியைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்குள்ளே நற்கிரியை செய்ய தொடங்கிவிட்டீர். அதை கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் எங்களை அந்த நற்கிரியையில தொடர்ந்து நீர் நடத்தி எங்களை முற்றுமுடிய ரட்சிக்க நீர் வல்லவராய் இருக்கிறீரப்பா. எங்களை அழைத்த நீர் உண்மையுள்ளவர். நீர் உம்முடைய கிருபை வரங்கள் அது மாறாதவைகள். நீரே எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரங்களிலே, உம்முடைய செட்டைகளின் நிழலுக்குள்ளே நாங்களும் எங்கள் குடும்பமும் இருக்கிறோம். எங்கள் குடும்பங்களில் உள்ள எங்க ஒவ்வொருவர் மேலையும் உங்க ரத்தம் தெளிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறதப்பா. உமக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம். உயிர்த்தெழுதலும் ஜீவனும் உள்ளவருக்குள்ள நாங்க இருக்கிறோம். நீர் எங்களுக்குள்ளே இருக்கிறீர். அந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வந்த ஒவ்வொருவரையும் மனதார உங்க பிள்ளையா பிளஸ் பண்றேன். இந்த நாள்ல இருந்து அவங்க தரிசனத்தை அவர்கள் அறிந்து கொண்டு விசுவாசத்தில் முன்னேறி செல்ல, அந்த தரிசனங்கள் எல்லாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிறைவேற நான் மனதார உங்களுடைய பிள்ளைகளை நான் பிளஸ் பண்றேன். கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.